அந்த சீரிய வரும் பூதகியிடம் சீரிய நான் யார் என்றால் நான் ஆதிநாராயணமூர்த்தி வந்தேன். நான் யார் என்றால் அந்த வைகுந்தவே பொறுப்பிடமாக கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் என்றும் கண்ணன் என்றும் கோவிந்தன் என்றும் இப்படி பல நாமதேயங்களை கொண்ட பகவான் கிருஷ்ணன் கோவிந்தா 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 தீர்த்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா கோவிந்தா தீர்த்து வைக்க வேண்டும் அப்பா கோவிந்தா கோவிந்தா ஏழை பிறத்தனடா கோவிந்தா கோவிந்தா ஏழை பிறத்தனடா கோவிந்தா கோவிந்தா 8 வருஷம் ஆச்சுடா கோவிந்தா கோவிந்தா 8 வருஷம் ஆச்சுடா கோவிந்தா கோவிந்தா பஞ்ச பிறத்தனடா கோவிந்தா கோவிந்தா பஞ்ச பிறத்தனடா கோவிந்தா கோவிந்தா 10 வருஷம் ஆச்சுடா கோவிந்தா கோவிந்தா 10 வருஷம் ஆச்சுடா கோவிந்தா கோவிந்தா ஐயா ஊரப்பட்ட தாலி எல்லாம் கோவிந்தா கோவிந்தா ஊரப்பட்ட தாலி எல்லாம் கோவிந்தா கோவிந்தா திருப்பதி தொம்பையில ரம்புதடா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி தொம்பையில ரம்புதடா கோவிந்தா கோவிந்தா ஐயா உனக்கு விட்ட காலக்கண்ணு கோவிந்தா கோவிந்தா உனக்கு விட்ட காலக்கண்ணு கோவிந்தா கோவிந்தா அது கால கலப்பிச்சியடா கோவிந்தா கோவிந்தா கால கலப்பிச்சியடா கோவிந்தா 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 காலதான் கால கலப்பிச்சு ஐயா ஒரு யார் தெரியுமா ஐயா நாரவாயா 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 இல்ல நாராயணா நாராயணா அப்படி சொல்லணுமா எப்படி சொல்லணும் ஐயா அமட்ட ரமணா அமட்ட வெங்கட ரமணா வெங்கட ரமணா ஐயா சாணி கையில மலைல வர்றா சாணி கையில மலை கம்மியாடியா ஒரு டைம் ஜானகி மணவாளா ஜானகி மணவாளா ஒரு டைம் பேர் வாயில வச்சா உனக்கு வேற பேர் வருது ஒரு டைம் பேர் வாயில வருது ஒரு வாயிலே வரல இந்த வாய் வச்சு எப்படி அப்ப கூச்சாரு பால் குடிக்கிற நீ ஏன்டா இந்த வாயில கூச்சாரு குடிக்க அது மட்டும் இல்ல
ஐயா வெண்டக்கா மலையானே வெண்டக்கா மலையானே வடக மலையானே வடக மலையானே ஐயா பக்கப்பான சாராயப்பான சொல்றான் இல்ல வேற எப்படி சொல்லணும் பகவானே பகவானே ஓ ஓ ஓ பகவானே பகவானே ஐயா மரங்கறி வித்தவனே கூட கறி வித்தவனே முருகரி வரதா ஐயா நீ அங்கதான் இருக்கிறாயோ நகராயோ எங்க இருக்கின்றாயோ மதவா ஐயா வந்துடுறான் டைம் ஆகுதான் ஐயா இப்பொழுது நான் யார் என்று விளக்கம் தெரிந்து விட்டது. நான் எப்படிப்பட்டவன் என்றால் நான் சரியா பரிவாய் மூதன் யுகத்தில் புனிதமாய் கோபுகனை நான் பரிவாய் மூதன் யுகத்தில் புனிதமாய் கோபுகனை சரியாய் மற்றமாகி சங்காரி வேணாவன் சங்காரி பிடித்தவர் தம தூரவை படித்தவர் சங்காரி பிடித்தவர் தம தூரவை படித்தவர் என்று சொல்லக்கூடிய முதல் யுகத்திலே பிரம்மன் இடத்திலே இருக்கக்கூடிய 4 வேதங்களை திருடிக் கொண்டு சோமுகனானவன் ஆழியிலே மறைய பிரம்மன் என் இடத்திலே வந்து வளைக்கும் தொழில் பறிபோகிவிட்டதே என்று என்னிடம் முறையிட அந்த வேதத்தை பறிப்பதற்காக அச்சம் என்று சொல்லக்கூடிய மீனாக அவதாரம் எடுத்து ஆழியில் சென்று சோமுகனை கொன்று வேதங்களை கொண்டு வந்து மீண்டும் பிரம்மன் இடத்திலே கொடுத்து படைக்க செய்து அப்படி இருக்க நான் வந்து வெகு நேரமானபடியால் என் தேவி லட்சுமி சீக்கிரம் அடைத்துவான். புரணமே நீருக்க
ஆமாயம்மா. யாருன்னு தெரிந்து கொண்டாயா? சொன்னாவே அம்மா தெரியும். இந்த 7 மலைக்கு அதிபதியான எம்பெருமான் நாராயணமூர்த்தி இருக்கின்றாரே, ஆமாயம்மா. அவர் மார்பில் இருக்கின்ற மகாலட்சுமி தெரிந்து கொண்டாயா? அப்படியே தெரிந்து கொண்டேன். மீண்டும் தெரிவிக்கிறேன். ஆனால் அம்மா அம்மா சபைக்கு ஆமாயம்மா. வந்தனே வைகுந்தமே கோவில விளங்கக்கூடிய மாலாகிய எம்பெருமான் நாராயணமூர்த்தி இருக்கின்றாரே, ஆமாயம்மா. அவர் மார்பில் இருக்கின்ற மகாலட்சுமி தெரிந்து கொண்டாயா? அப்படியே தெரிந்து கொண்டேன். ஆதியில் வாணியோடு காலையில இருந்து தானம் தெளித்து முகத்தை கழுவிட்டு தானம் தெளித்து கோலமிட்டு புருஷனை டெய்லியும் கால பணிந்து விட்டால் இந்த வாசிப்படியில் நம்ம என்னுடைய செல்வம் எல்லாம் வந்து சேரும். அப்படிலாம் செய்யாத விட்டால் என்ன அக்காவாகிய பூஜையை அனுப்பிடுவேன். ஒரு நிமிஷம். இப்பெல்லாம் காலைல எழுந்து மாட்டு சாணம் சொல்லிடுறாங்களோ இல்லையோ, ஆனா இப்ப இருக்கிற பொம்னாடிலாம் அவங்க சாணி போறதுக்கு 10 மணி ஆகுது. என்ன பண்றது? மாட்டு சாணி நதிக்கே நேரம் இல்லை, அவங்க சாணி சொல்லிட்டே நேரம் இல்லை. தாண்டாவ மூர்த்தியால ஆண்டவன் தன்னை கோரியா என்னுடைய கணவராகிய எம்பெருமானை அப்படியே போகலாம். என் தேவி லட்சுமி அழைத்து வந்தாயா? பெண்ணே லட்சுமி மார்பாரே சொல்லக்கூடிய பல மலர்கள் வந்து அனைவரும் பாதம் வந்தோம் சாமி. எழுந்துரு எழுந்துரு முத எழுந்துரு. என்ன லட்சுமி அடி வந்து அடிப்பா நின்று
லட்சுமியே பெண்ணே லட்சுமியே ஒடியா 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 லட்சுமி லட்சுமியே பெண்ணே லட்சுமியே என்ன லட்சுமி என் பாதத்தை படித்தபடியா எந்தெந்தைக்கு சுகமாக வாழ்வா எழுந்திரு எதற்காக அழைத்தேன்னு கேக்குற அவள் தானே பெண்ணே லட்சுமி அடி உன்னை அழைத்தா சேதி லட்சுமியே பெண்ணே லட்சுமியே லட்சுமி அடி உன்னை அழைத்தா சேதி லட்சுமியே பெண்ணே லட்சுமியே எனக்கு உழைப்பெண் விபாரமாக என்ன லட்சுமி இந்த சபை முன்பாக அழைத்தேன் என்றால் நாம் இருவரும் இன்றைய தினத்திலே நம்மை நாடி வரக்கூடியவர்களுக்கு வரம் அளிக்கலாம் என்று நான் உன்னை அழைத்தேன். ஆமா என்ன சொல்ற இப்ப சொல்லு விளக்கமா சொல்லு பார்க்கலாம். தப்பு கொட்டி சாதனாகை தப்பு கொட்டி வந்தீங்களா? நான் எதுக்கு? நானு சாதனாக தப்பு கொட்டி கஞ்சிக்கு வழி இல்லாம கஞ்சிக்கு வழி இல்லாத வேற எதுக்கு வந்தனா கேக்குற? தப்பு கொட்டி வந்தீங்களா? எதுக்கு? ஏண்டி நானா அடி காலத்தில் தானாக வல்லையே பரமன் போலத்தால் பார்வாதிக்கு சொல்லையே அடி காலத்தில் தானாக வல்லையே பரமன் காமத்தால் பார்வாதிக்கு சொல்லையே தாகமாக காட்டி தைலே தப்பு மாட்டி தாகமாக காட்டி தனிலே தப்பு மாட்டி அடி கோலத்தில் பரமான ஏண்டி தப்பு கொட்டி நான் கஞ்சிக்கு வழி இல்லாத வண்ணான்னு கேக்குறிய உனக்கு எம்மா இது இருக்கான் ஒன்னங்கிறான அந்த ஆண்டி பையன் அவன் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காவா சரி என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி அவனுக்கு கொடுத்துட்டமேனு அவன் செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு நான் தப்பு தப்பு தப்புன்னு சொல்லின்னு வந்தேன். அதுக்கு போய் நான் கஞ்சி இல்லாத வழிக்கு தப்பு கொட்டின்னு வந்தேன்னு இந்த சபையில கேவலமா சொல்ற பத்தியாடி தப்பு கொட்டி வந்தது மேசூதுக்கு தரணியில நெறிப்பிடித்தா எதுக்கு தப்பு கொட்டி வந்தது மேசூதுக்கு தரணியில நெறிப்பிடித்தா எதுக்கு தப்பானி போலவே தாமரையில பிறந்து கொண்டாய் எதுக்கு தாமரையில பொண்ணு கொண்டீங்க தப்பு கொட்டி வந்தீங்க? ஏண்டி நானா தப்பானி போல இத ஒண்ணன் சொன்னா? ஆமா அண்ணன் சொன்னார். ஒண்ணன் சொன்னாட்டு ஓத்தா விட்டு பெருமையா இங்க வந்து பேசுற ஆத்தா விட்டு பெருமையா ஆம்பியாங்கதான் ஓத்தா விட்டு பெருமையா இங்க வந்து பேசுற ஏண்டி அடி தப்பு கொட்டி வந்தது அடி சஜன வேதி தீர்த்தது எனக்கா அடி சாட்டினார் உனது அண்ணா எனக்கா கொஞ்சம்
நான் ஒரு நாள் ஏதோ பைத்தியம் முடிச்சு அழிஞ்சிட்டேன்ட்டு என் பேரங்கிறான் பாரு நாரதன், அவன் பண்ணதால அந்த பிருந்தாவதி மேல இது பண்ணி ஒரு நாள் நானு பைத்தியமா இருந்தேன். இத போய் ஒன்ன உங்கள்கிட்ட சொன்னான்ட்டு இத பெருசா வந்து சொல்லி காட்டுற பாரு நீ. நானாவது கொஞ்சோண்டு பிறந்தேன், ஒன்னங்கிறான் பாரு அந்த பிச்சாண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு இந்த உலகம் முழுதும் தெரு தெருவா சுடுகாடு சுடுகாடா அலைய போறான். என் வார்த்தை கண்டிப்பா பலிக்கும். என்ன சொல்றீங்க? ஒன்னனுக்கு பைத்தியம் பிடிக்கும். எனக்கு பைத்தியம் பிடிக்குமா? நடக்குமா? பைத்தியம் பிடிக்குமா? என்ன சொல்ற? ஆனால் ஒரு காலத்திலையும் ஒரு நேரத்திலையும் எங்க அண்ணனுக்கு விழி பிடிச்சு முன்னேறத்தில் வரமாட்டார். எந்த காலத்திலும் வரமாட்டார். ஒன்னனுக்கு பைத்தியம் பிடிக்காது. அப்படி சூரியன் மேற்க முளைத்தாலும் ஒரு விதத்தை எங்க அண்ணன் பைத்தியம் முடித்தாலும் காலையில் வீழ மாட்டார். அப்படி ஒருவேளை பைத்தியம் முடிச்சாலும் வரமாட்டார். உதவி உங்களுக்கு தேவைப்படாது. தேவை கிடையாது. தூக்கி மாட்டாங்க உதவி. அடி சூதுக்காரன் வார்த்தை பாலிக்கும். அடி சுந்தரி தேசவதன் கேளிக்கும். சூதுக்காரன் வார்த்தை பாலிக்கும். அடி சுந்தரி தேசவதன் கேளிக்கும். அந்த சாதிக்காரன் வருவன் கையாலே வரும்போது ஒன்னனுக்கு பைத்தியம் பிடிக்காது. அப்படி ஒரு வேலை பிடிச்சா என் உதவி தேவைப்படாது. சத்தியமா தேவைப்படாது. எல்லாரும் நீங்க தான் சாட்சி. இதுக்கு வேற யாரும் சாட்சி தேவையில்ல. நீங்கள் இல்லாமல் அசையும் அசையும் போறது என்ன? ஒன்னனுக்கு பைத்தியம் முடிச்சா என் உதவி தேவை. அப்படியா? சரி பார்க்கலாம். ஏதோ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறோம். போட்டுக்கிற பார்த்தா நார்ல வரான் போல கேக்குது. அவன் வரட்டும். அவன் என்ன மூட்டையை கொண்டு வரணும்னு பாக்கலாம். நானுமே தடுப்பேன் நாரணா சொல்ல கேளா. நானுமே தடுப்பேன் நாரணா சொல்ல கேளா. காணமே நடந்தது கண்டிப்பா கூறுகிறேன். மானமே கரமுடிது மகேஸ்வரர் வருவதாக. மானமே கரமுடிது மகேஸ்வரர் வருவது ஏது? மானமே பிறந்து போக வாசவன் காண்போதோ. எந்த காலத்திலையும் வானம் புரண்டாலும் ஒரு காலத்திலையும் எங்க அண்ணனுக்கு வெறி பிடிக்காது. ஒன்னனுக்கு வெறி பிடிக்காது. அப்படியே ஒரு வேலை பிடிச்சாலும் தேவைப்படாது. தேவை கிடையாது. சரி ஒரு காலத்திலையும் சரி பாத்துக்கலாம். நம்ம கதை அப்புறம் வச்சுக்கலாம். நம்ம வீட்டு பஞ்சாயத்தை வேற வர அவன் ஏன்னா அவன் பார்த்து சிரிக்க போறான். வருத்தம் பாத்துக்கலாம். என்னன்னு வைகுண்டோ தன்னை நாடினே வந்தடி பணிந்து நின்ற நாரதனே அப்பா நாரதனே வந்தடி பணிந்து நின்ற நாரதனே அப்பா நாரதனே நீ வாழ்வாய் சுகமாக. என்னுடைய பாதத்தை பணிந்தபடியா
ஆகையால் என்றென்றைக்கும் நீயும் உன்னுடைய கலகமும் நீடோடியாக வாழ கடவுது. பாட்டிய பாத்துட்டு வரியா? சரி, சீக்கிரம் பாத்துட்டு வா. பாட்டி பாரில் செல்வம் தருகோ பாரில் செல்வம் தருகோ உங்கள் பேரனாய நாரதன் அநேக கோடி வந்தனம் பாட்டி. மங்களம் உண்டாகட்டும் பெறா. தண்டவனம் என்று வந்த எங்கள் பாதமானிந்த தட்டு வாணியம் மைந்தானே எனது பெறா கைகை மாற்று தந்தானே. தண்டவனம் என்று வந்த எங்கள் காலம் பாடிந்த தட்டு வாணியின் மைந்தானே தட்டு வாணியின் மைந்தானே. தண்டவனம் என்று வந்த எங்கள் பாதமானிந்த தட்டு வாணியம் மைந்தானே எனது பெறா கைகை மாற்று தந்தானே. எப்படி பாட்டி? ஆனால் பெறா சரி பாட்டி, சந்தோஷம். தாத்தா வணங்கிட்டேன், உங்களையும் வணங்கிட்டேன். ஆசீர்வாதமும் பெற்றேன். ஆசீர்வாதம் பெற்று தாத்தா ஆசீர்வாதம் பெற்று நான் சென்று வருகிறேன் பாட்டி. இல்ல வா பெறா போய்ட்டு போவாங்க. கோபுரன் என்ற பேர பாகமோனி பூரித்தாய் கோபுரன் என்ற பேர பாகமோனி பூரித்தாய் புதுமையா ஒன்று பூரணா நாராதானியோ இந்த புனித பாட்டிய பாரணா எப்படி பாட்டி? என்ன பேரா என்ன வேலையா வந்து பாட்டி வந்து பால்ல சாப்பிட்டு பேரா வயிறு குறுக்கு போட்டுறாங்க. பாராடா என்று கெட்ட மாறாத பாட்டியாரே 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 மார்கடா ஓடி வந்தே பாட்டியாரே பேரா பாட்டி இந்த பேரா பால் சாப்பிடு பாட்டி தங்களை பார்த்து ஆசீர்வாதம் சென்று போ பார்த்து ஆசீர்வாதம் பெற்று திரும்ப வந்து பார்த்தேன், ஆசீர்வாதம் பெற்றுட்டேன். நான் போய் வரேன். வாப்பேரா எதையோ இல்லை என்று செப்பிடும் எனது பேரா எதையோ இல்லை என்று செப்பிடும் எனது பேரா சாதியோட நானும் சென்று தகவல் பாலும் காசி மாடியோ தந்த நான மகிழ்ச்சியாக வந்தன் பேரா பேரா இந்த பேரா பால் காய்ச்சிருக்கிறேன் சாப்பிட்டுங்கள். பால் குடிக்கிற வீட்டுல பகல் நல்லா இருக்காது. பால் குடி விட்டு இனியும் பகை நினைக்க கூடாது. பார்த்து என்ன வந்த செய்தி சொல்லிட்டு போப்பேரா. சரி பாட்டி, சந்தோஷம். எதுவும் செய்திலாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ பால் குடிச்சிட்டோம், கூடாது. சந்தோஷமா இருங்க, நான் போயிட்டு வரேன். அடே நாரதா, என்னடா நாரதா நீ கண்ணனை பாட்டியை பாத்துட்டு வரேன்
போனா உங்க பாட்டியை போய் பார்த்தா ஏதோ பாலை நான் கொடுத்தா ஆமா, பசியோட குடிச்சேன். தாத்தா. ஒரு ஆளு நான் குத்துக்கட்டு மாதிரி இங்கதான் நின்னுக்கிறேன். என்ன பார்க்காத போய் வரணும்னு சொல்லாத நீ மாட்ட அப்படியே போறிய. எதுக்காக வந்த என்ன விஷயம் எதுன்னு சொல்லாத நீ அப்படியே போனா எப்படி? தாத்தா, பாட்டி உங்களை பார்த்தேன். சரி. ஆசீர்வாதம் முதல்ல வாங்கிக்கோங்க. ஆமா. பாட்டி பார்த்தா ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சரி. பசிக்கு பால் கொடுத்தாங்க. நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். எப்பயுமே வந்தா உங்க பாட்டி கிட்ட சொல்றியா இல்லையா என்கிட்ட சொல்லிட்டு போவ. ஆமா. என்ன பார்க்காம இங்க அப்படியே மரம் மாதிரி நான் இங்கேதான் நின்னுங்கிறேன். உங்க பாட்டிய பார்த்துட்டு அப்படியே நான் போறேன்ட்டு போறிய. என்ன விசேஷம்? அப்படி என்ன எதுக்காக வந்த? நீ வந்தா ஏதோ ஒரு காரணம் இல்லாம இங்க வர மாட்ட. உங்களுக்கு தெரியாது இந்த உலகத்திலே இல்ல. இருந்தாலும் நீங்க என் வயல வரணும்னு நினைக்கிறீங்க. ஆமா. போகுமா என்று என்னை வேகமாய் தடுக்கும் தாத்தா. 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 ஒன்றிட துரு வாசனோ எங்கிட மரம் கொள்ளாத தாத்தா. நாரதா, நீங்க தடுத்து கேட்கறதுனால சொல்றேன். என்னன்னா சொல்ல மாட்டேன், போயிடுவேன். தூர்வாசனாகப்பட்டவன் தங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறான். இங்கே ஆமா. அடா அந்த துருவாசன் வந்தாலும் துருவாசன் வந்தால் போவே மாறிலே என்ன ஒருங்க சொல்லாமல் போறாயே நாராயணியம் குற்றம் சொல்லாமல். ஏண்டா துருவாசம் வரான்னு சொல்ற. அவன் எதுக்கு வரான் ஏன் வரான்றது உனக்கு தெரியாம இருக்காது. இருந்தாலும் அவன் எதுக்கு வரான்ட்டு கொஞ்சம் என்ன எதுக்காக வைகுண்டம் வரான் இப்போ? எதுக்காக வரானா? ஆமா. வாராயோ என்று என்னை சீராக கேட்கும் தாத்தா. 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 மனதார யுத்தம் என்ன கேட்டதுனாலயும் ஆயா பாட்டிகளுக்கு பால் சுண்ட காசு ஒரு சும்பு ரொம்ப கொடுத்தாங்க சொல்றாங்க. அதாவது அந்த தூர்வாசனத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. அடே நாரதா, எல்லாரும் அவனை வணங்க வேண்டுமா? வணங்கவில்லை என்றால் சாபம் கொடுப்பாங்க. இந்திரனுக்கும் பெருமனுக்கும் சாபம் கொடுத்து நாரதா, அட தந்திட்ட சாபம் அது எந்த நாரதா, தந்திட்ட சாபம் அது எந்த நாரதா, தந்திரம் சொல்ல போறாயே அப்படி தேவேந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் சாபத்தை என்ன எப்படி சாபத்தை கொடுத்தான்? யாராருக்கு என்னென்ன சாபத்தை கொடுத்தான்? தந்திரம் செய்வோம் என்ற தாத்தாவே தூர்வாச. தந்திரம் செய்வோம் என்ற தாத்தாவே தூர்வாசன். தந்திர மதியா இந்திரன் வகையான சாபம் தந்தான். முந்தைய பெருமன் சிரசில் முறைப்படி ஒன்று போக இல்லையாய் சாபந்தார விளங்கிட இட்டான் தாத்தா. முதலாக தேவலோகம் சென்றான். பணியவில்லை என்று தேவேந்திரன் பணியவில்லை என்று அவர்கள் தேவேந்திரன் எடுத்திருக்கக்கூடிய காமதேனு கப்ப கவர்ச்ச வெள்ளையான ஐராவதம் இப்படி சொல்ல சங்கரஞ்சி பத்மநாபன் சொல்லக்கூடிய அனைத்து பொருட்களும் கடலிலே மறையும்படி சாபத்தை கொடுத்தான். சரி. பிறகு சத்தியலோகம் சென்றார். என் தந்தையாக்கு பிரம்மதேவருக்கும் சாபம் கொடுத்தார். எப்படி என்ன சாபம்? 5 சிரம் இருக்குது. ஆமா. அந்த ஒரு சிரமாகப்பட்டது அறுபட கடவுது சிவனுடைய வளமா கரத்தினாலே உன்னுடைய சிரம் அறுபட கடவுள் என்று சாபத்தை கொடுத்தான். கொடுத்து விட்டு அந்த கொடுத்து விட்ட கோபத்தோடு தங்களை நாடு வருவார். வைகுண்டம் வரா. நாரதா, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா? என்ன தாத்தா பண்ணும்? அதாவது வேகமாக வருகின்ற தூர்வாசனை இடையிலே வழியை மறித்து அண்ணவனை இன்றைய தினத்திலே கைலாயம் சென்று ஈசனை பார்த்துவிட்டு, ஏன்னா கைலாயம் போய் வந்தா இன்னும் கோபமா வருவான். அந்த இன்னும் கோபத்தோடு அவனை வைகுண்டம் நாளைக்கு வர சொல்லு. நடப்பதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். அப்படியாகட்டும். இந்த செய்தி நல்லது என்றுமே Happy
கோபமாக வைகுந்தம் வருகிறார். வைகுந்தம் நாம் முன்னாடியாக வந்தோம். தாத்தா தக்க பதில் கொடுத்திருக்கிறார். அந்த வைகுந்தம் வரும் தூர்வாசனை வழிமறித்து கைலாயம் அனுப்பும்படி கட்டளை இருக்கிறார். இது தூர்வாசனை வழிமறித்து வைகுந்தத்தை விட்டு கைலாயம் செல்ல வைக்க வேண்டும். அப்படியே எதிர்வாரும் நாளாதான் நில்லுமே இப்ப எங்கு நீ போய் வர சொல்லுமே எங்கு சென்று எங்கிருந்து இப்போ ஓடோடி வந்து கொண்டிருக்கிறாய்? ஏன் கேக்குறீங்க முனிவரே? எப்படி? ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஒரு இடத்துக்கு போனேன். எங்க? அந்த இடத்துல ஆள் இல்ல. எங்க கேக்குறீங்களா? நான் வேண்டிய வைகுந்தம் சென்றேனே, வேண்டிய வைகுந்தம் சென்றேனே, தரிசிக்க வேண்டும், வணங்கி ஆசீர்வாதம் பெற்று வர வேண்டும். வைகுண்டம் சென்றேன். அம்மா, வைகுண்டத்திலே என் தாத்தாவாகிய கண்ணன் அங்கு இல்ல. இல்லையா? ஆமா. அந்த திருட்டு பையன் எங்க சென்று விட்டான்? எங்க போனானோ என்ன திருடத்துக்கு அங்கு இல்ல. அதனால கவலையோட வந்த நமக்கு யாரும் ஒரு பெரியவங்க ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? உங்களை பார்த்தா அந்த திருப்பதி ஆண்டவ மாதிரியா தெரிஞ்சது. அல்லது அதனால உங்க பாதத்தை கும்பிட்டேன். கும்பிட்ட மாதிரி ஆகி போச்சு. அதாவது என்னுடைய பாதத்தை வணங்கினபடியால் என்றென்றைக்கும் சுபசேவமாக வாழக்கிறது நாரத மகாமுனிவரே. பெருகவே வந்திடும் நாரதா அந்த பெருமாளை எங்க வைகுந்தம் போவதற்காக தான் இப்போது நான் வந்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வார்த்தை கேட்டவுடனே அந்த வைகுந்த கண்ணன் இல்லை என்று சொன்ன உடனே என்னுடைய வயிறு பற்றி எறிகிறதா? வயிறு வேகுது. ஆமாம். யோசனை கேட்பீங்களா? அதாவது முனிவரே, தாங்களும் என்னை போல் ஒரு ரிஷிதான். தாங்கள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறேன். உங்க வயிறு வேகுதுன்றீங்க. ஆமா. வேகாமல் கைலாயம் சென்று எப்படி சந்தோஷமா இருப்பதற்கு நான் யோசனை சொல்கிறேன். சொல்லுங்க. வேகாமல் கைலாயம் சென்று அந்த விமலையும் இன்றைய தினத்திலே வைகுந்தத்தில் ஆள் இல்ல. அதனால நீங்க கைலாயம் சென்று அரமனை பார்த்து விட்டு அப்படியே பிறகு வந்து நாளை வந்து வைகுண்டத்திலே வைகுண்ட வாசல் காணலாம். அப்படி